20 ஒரு தாயக்கட்டையின் 3 எதிரெதிர் முகங்களில் உள்ள எண்களினதும் மொத்த கூட்டுத்தொகை 33 ஆகும். தாயக்கட்டையின் 6 முகங்களிலும் இருந்த எண்கள் யாவை? இதுல அந்த சதுரமுகிக்கு இருக்கிற முகங்களை கீற போறோம். அதுல நாங்க இப்ப இதுக்கு x ன்னு போட போறோம். இதுக்கு x ஆக 1, இது x ஆக 2, இது x ஆக 3, இது x ஆக 4, இது x ஆக 5. அப்ப இதுல x ஆக 5 ன்னு கடைசியில தந்திருக்காங்க. அப்ப 5வது முக்கோண எண்ணை நாங்க கண்டுபிடிக்க போறோம். 5வது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு 5க்கு அடுத்த எண்ணை பெருக்கி 2ஆல பிரிப்போம். அடுத்த எண்ணை 6, இதை பெருக்கினா 30. 30 2ஆல பிரிச்சா பார்த்தா 2 2 1 மீதி 10, 2 10. அப்ப இதுல இது 15 இருக்கும். அப்ப நாங்க இந்த மொத்தம் எத்தனை கூட்டுத்தொகைன்னு சொல்லியிருக்காங்கடா, மொத்தம் 33 சொல்லியிருக்காங்க. இந்த 33ல இருந்து 15 கழிக்க போறோம். கழிச்சா எத்தனை வருதுன்னு பார்த்தா 18. அப்ப 18ல இறுதியா இருக்கிற இலக்கம் எதுன்னா 8. அப்ப இதுல ஒரு முகத்துல 8 வரும். ஒரு முகம் 8. அடுத்தது இதுல நாங்க 8 11 கழிப்போம். ஏன் 11 கழிக்க போறோம்னா இதுல 6 முகம் இருந்தா 3 சோடி வரும். அந்த 3 சோடியை இந்த மொத்த கூட்டுத்தொகையில இருந்து வகுப்போம். வகுத்தா 33 3ஆல பிரிச்சா 3 3 0 இங்க 3 3 3. அப்ப 11 வருது. அதனாலதான் நாங்க இப்ப 11ல இருந்து 8 கழிக்க போறோம். 11ல இருந்து 8 கழிச்சா 3. அப்ப 8 3 ஒரு சோடி. அடுத்தது 4, இதுக்கு அடுத்து இதுக்கு முந்திய 7, இதுவும் ஒரு சோடி. அடுத்தது இதுக்கு முந்திய 5, இதுக்கு பிந்திய 5, இதுக்கு முந்திய 4, இது 2 குட்டிகளையும் 11. அப்ப இந்த கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, அந்த 6 முகங்கள்லையும் இருந்த எண்களை வேண்டு கேட்டிருக்காங்க. என்ன எண்கள்டா 3, 4, 5, 6, 7, 8. அவ்விட என்னடா 3 4 5 6 7 8. நன்றி.